நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அனிமே பார்த்திருப்போம். ஆனா திடீர்னு கொஞ்சம் வருஷமா அனிமேங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கேரக்டர்ஸ்லாம் மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஆனா எப்படி ஒரு அனிமேஷன் கேரக்டர் மக்களோட இவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தா அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரியும் அதோட ஹியூமன்லி எமோஷன்ஸும் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம பாக்குற நிறைய அனிமேஸ் உலகத்துல உண்மையா நடந்த ரொம்ப மோசமான விஷயத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சில அனிமேஸோட லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல வர அனிமேயோட ஃபுல் கதையுமே உண்மையான விஷயத்தை ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்ணி எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு வீடியோக்கு கமெண்ட் அதிகம் வந்தாதான் அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷோ பண்ணும். அதனால உங்களுக்கு பிடிச்ச அனிமே என்னங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அட்டாக் ஆன் டைட்டன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வால் இருக்கும். அது டைட்டன்ஸ் கிட்ட இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்றதா நினைச்சிட்டு மக்கள் எல்லாருமே அந்த வாலை தாண்டி வெளியே போனா எங்க நம்மள டைட்டன்ஸ் கொன்றுமோன்ற பயத்திலேயே அந்த வால்குள்ளேயே இருந்திருப்பாங்க. ஆனா உண்மையாவே அந்த வால் மக்கள் கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதுக்காக தான் கட்டப்பட்டிருக்கும். இந்த பிளாட் மட்டும் உண்மையாவே உலகத்துல நடந்ததை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்படி பிரிஞ்ச ஜெர்மன் ஈஸ்ட் ஜெர்மனாவும் வெஸ்ட் ஜெர்மனாவும் மாறி ரெண்டு நாடுகளா ரெண்டு கவர்மெண்ட் கீழே இருந்துச்சு. ஆனா ஈஸ்ட் ஜெர்மன்ல நடந்த ஆட்சி மக்களுக்கு பிடிக்காதனால 12 வருஷத்துக்குள்ள 30 லட்சம் மக்கள் ஈஸ்ட் ஜெர்மன்ல இருந்து வெஸ்ட் ஜெர்மனுக்கு தப்பிச்சு போனாங்க. மோஸ்டா தப்பிச்சு போனவங்க டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி படிச்சவங்களோ யங்ஸ்டர்ஸும் அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போனதுனால ஈஸ்ட் ஜெர்மனோட எக்கானமி பயங்கரமா அடி வாங்கி அந்த கவர்மெண்ட் ரொம்ப வீக் ஆச்சு. இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்ச கவர்மெண்ட் அந்த ஊரை சுத்தி ஒரு வால் கட்டினாங்க. அந்த வாலோட பேர் தான் பெர்லின் வால். எதிரிங்க கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த செவரை கட்டுறோம்னு சொல்லி 1961ல இந்த செவரை கட்டி முடிச்சுட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, யாராச்சும் இந்த செவரை தாண்டி போனாங்கன்னா அவங்கள ஷூட் பண்ணியோ இல்ல ஜெயிலையோ புடிச்சு போட்டுருவாங்க. எப்படி இந்த கவர்மெண்ட் வெளி உலகம் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி மக்களை பயப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் அட்டாக் ஆன் டைட்டன்லயோ இந்த செவரை தாண்டி போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவங்களுக்கு உண்மை என்னன்னே தெரியாம மறைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸான அனிமேனா அது நருட்டோ தான். நானும் இந்த அனிமேவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணவே இல்லை. அது என்னன்னா, எப்படி சின்ன பசங்களை நிஞ்சாவா ட்ரெயின் பண்ணி வாருக்கு அனுப்புனாங்கன்றது. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அனிமேல வாருக்கே அனுப்புவாங்க. நல்லா வளர்ந்த அடல்ட்ஸே போர்ல நடக்கிற கொடூரத்துல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு PTSD வந்து அவங்களோட வாழ்க்கையே மாறிடும். இதே சின்ன பசங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். இது வெறும் அனிமே தானேன்னு சொல்லிட்டு நம்மளால தாண்டி போக முடியாது. ஏன்னா இது உண்மையாவே இன்னும் சில கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கு. வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்த டைம்ல நிறைய கண்ட்ரீஸ் அவங்க ஊர்ல இருந்து சின்ன பசங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சோல்ஜர்ஸ் ஆக்குனாங்க. ஏன்னா சின்ன பசங்களை தான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோல்ஜர்ஸோட வேலையை எந்த கேள்வியும் கேட்காம அவங்களோட ஆர்டர்ஸ் ஒபே பண்றது. பெரியவங்களை விட சின்ன பசங்களை தான் இந்த மாதிரி ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங்னால அவங்க தானா யோசிக்கிறத நிறுத்திட்டு எப்பயுமே இன்னொருத்தங்க பேச்சு கேட்கிற ஒரு பப்பெட் ஆயிடுவாங்க. நருட்டோலயே இட்டாச்சிங்கிற இன்னொரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் அவரோட வில்லேஜை காப்பாத்துறதுக்காக அவரோட கிளான்ல இருக்கிற எல்லாரையுமே கொண்டிருப்பாரு. அந்த வில்லேஜ்ல இருக்கிற அபிஷியல்ஸ் தான் இவரை கொல்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஊரோட அமைதி கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இட்டாச்சி ஒரு கிரிமினல்னு காமிச்சு அவனை கெட்டவன் ஆக்கிடுவாங்க. உண்மையான உலகத்திலயும் நிறைய கண்ட்ரீஸ் அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு உண்மை என்னன்னு சொல்றது கிடையாது. மோஸ்டா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை கம்ப்ளீட்டா மறைச்சிருவாங்க. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட கதையை சின்ன பசங்க எல்லாரும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கனைஸ் கிரைம் பண்ற அளவுக்கு மாறிடுவாங்க. இதை பார்க்கும்போது எப்படி சின்ன பசங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணலாம். ஆனா 1970ல இருந்து 1990 வரைக்கும் ஜப்பான்ல பசோகு கேங்னு ஒன்று இருந்திருக்கு. இவங்களை மோட்டார் சைக்கிள் கேங்னு சொல்லுவாங்க. அந்த அனிமேல வர மாதிரியே இவங்களும் கேங்கா பிரிஞ்சு என்னோட கேங்குக்கு நான் நேர்மையா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. இந்த பசோகு கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கிற வயசு தான். ஆனா இவங்க ஏன் இப்படி ஆனாங்கன்னா, இவங்க படிக்கிற ஸ்கூல்லயும் இவங்களோட வீட்லயும் இவங்களை சரியா பாத்துக்காம விட்டதுனால இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம போயிடுக்கு. எனக்காக ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு ஒரு கேங்ல சேர்றாங்க. அந்த கேங்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் கொடுக்குது. இதனாலேயே அந்த பசங்க அந்த கேங்குக்கு நேர்மையா இருக்குன்னு சொல்லி தப்பான வேலைகள்ல ஈடுபடுவாங்க. மோஸ்டா இந்த கேங்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்து ஆரம்பிக்கிறது. ஆனா சின்ன சின்ன சண்டையில ஆரம்பிச்சு இந்த கேங் ரொம்ப பெருசாயிடுச்சு. பெருசானதுனாலேயே இவங்க ஆர்கனைஸ்ட் கிரைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மோஸ்டா நிறைய பேர் முதல்ல பார்த்த அனிமேவே டெத் நோட்டா தான் இருக்கும். இந்த டெத் நோட்ல வர ரியூக்கெல்லாம் ஜாப்பனீஸ் மித்தாலஜில வர ஷீனிகாமிங்கிற ஒரு எலிமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதை பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வேணும்னா சொல்லுங்க. மத்த அனிமேல இருக்கிறதையும் சேர்த்து ஒரு வீடியோவா போடுறேன். இந்த டெத் நோட் எந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டையும் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கல. ஆனா இதுல மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கெட்டன்னு இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா, நம்மளை யாராலையுமே எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பவர் கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளோட மைண்டை கரெக்ட் பண்ணிரும். நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற பயம்தான் நம்ம எல்லாத்தையுமே நல்லவங்களா வச்சிருக்கு.
இந்த அனிமேல லைட்டுக்கு டெத் நோட் கிடைக்கும். அந்த டெத் நோட்டை வச்சு ஃபர்ஸ்ட் கிரிமினல்ஸ் தான் கொண்டுட்டு இருப்பாரு. ஆனா போக போக அவனை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே கொன்றுவான். மக்களுமே இவன் கெட்டவங்களை மட்டும் தான் கொல்றான்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நீங்க அப்படியே பேரலா வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்களையுமே யாரும் எதிர்த்து கேட்கறது இல்ல. எதிர்த்து கேட்கறவங்களோ ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். அவங்க எது பண்ணாலும் கேட்காம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குது. அந்த பவர் தான் அவங்க தப்பு பண்றதுக்கு அட்வான்டேஜா இருக்கு. அதே மாதிரி மக்களும் எது உண்மைன்னே தெரியாம அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உண்மையை மாத்தி தான் மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. ஜனகணமனன்னு ஒரு படம் இருக்கு. டைம் இருந்தா அந்த படத்தை போய் பாருங்க. அந்த படத்துல மக்களோட மாப் மென்டாலிட்டியை கவர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. டாட்சுமேங்கிற ஒரு பையன் அவனோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு அந்த நாட்டோட கேபிட்டலுக்கு வரான். வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அந்த ஊர்ல எதுவுமே சரியா இல்லைன்னு. அங்க இருந்த கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா கரப்டடா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் வறுமையில கஷ்டப்பட்டு இருந்தப்போ அவங்க மட்டும் நல்லா சந்தோஷமா இருந்திருக்காங்க. இதை எதிர்க்கிறதுக்காக அவன் நைட் ரைடுங்கிற ஒரு கேங்ல சேர்றான். இந்த கேங்கோட வேலையை கவர்மெண்ட் எதிர்த்து போராடுறதுதான். இந்த கதையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஏன்னா இந்த விஷயம் உலகத்துல எல்லா இடத்துலயுமே நடந்திருக்கு. கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த பவரை தப்பா யூஸ் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு தனி ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் என்னதான் தப்பு பண்ணாலும் அது தப்பா கரெக்டாங்கிறதே அவங்க தான் முடிவு பண்ணணும். முன்னாடியே இந்த வீடியோல சொன்ன மாதிரி அதிக பவர் யார்கிட்ட இருக்கோ அந்த பவரே அவங்களை கரெக்ட் பண்ணிரும். இந்த வீடியோல ஒரு விஷயத்தை பேசணும்னு வேற எதையோ பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்றதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தோணுனத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் பத்தி வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.